ரேவதி இருந்துட்டு, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியாவ காப்பாத்த முடியலையே! அதாவது நம்ம அப்ரூவரா மாறுனா ஈஸியா இலக்கியாவுக்கு தண்டனை குறையும். அதாவது ஈஸியா இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, வெளிய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, நம்ம ரேவதி நேரா போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயே பார்த்தீங்கன்னா உளறிட்டாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இந்த அஞ்சலி, பைரவி இவங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இத முதல்ல நம்ம கௌதம் கிட்ட சொல்லியாகணும். அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க ஆள் தான் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணா மட்டும் தான் இலக்கியாவ காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கௌதமோட ஃபோன் பார்த்தீங்கன்னா, இப்போ நாட் ரீச்சபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌதமே ஏற்கனவே குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அ இவங்க ரேவதிய பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளுறதுக்காக ஆல்ரெடி இந்த பைரவி ஆளுங்க எல்லாரையுமே செட் பண்ணிட்டாங்க. விஷயம் நம்ம ரேவதி எங்க இருப்பாங்க? என்ன ஏது? அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிய கண்டுபிடிச்சு தொரத்தவும் ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில தான் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, நம்ம ரேவதிய பார்த்து, "இது நம்ம வீட்ல செஞ்ச வேலை செஞ்சுட்டு இருந்த ரேவதி அம்மா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெ அ இறங்கி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள காப்பாத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது இந்த பைரவி தான் இது எல்லாத்தையுமே செய்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமயே நம்ம கார்த்திக் காப்பாத்திடுறாங்க. அந்த ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கிட்ட உண்மைய சொல்றாங்க. "இலக்கியாவுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல தம்பி. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்லாம அந்த இதில இளநீல நான் தான் அந்த மயக்க மருந்த கலந்தேன்." அப்படின்னோனே கார்த்திக்கு பயங்கரமா நடுச்சு. "என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ உங்கள எதுக்காக நான் காப்பாத்துனேன்? என் குழந்தைய கொல்ல நெனச்ச உங்கள நான் எதுக்கு காப்பாத்தணும்?" அப்படி இப்படின்ற சொன்ன உடனே, "இங்க பாருங்க தம்பி, முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. நீங்க நெனைக்கிற மாரி அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல." அப்படின்ற சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஆனாலும் கார்த்திக் ரொம்ப நேரமா நம்புறதே கிடையாது. எப்படி நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அதாவது நம்ம ஜானகி ஒரு சூப்பரான வேலைய செஞ்சிருக்காங்க. அந்த அவங்களோட பீரோவுல இருந்து அஞ்சலி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ட அவரோட ரூம்ல பத்திரமா பார்த்தீங்கன்னா, ஒரு துணிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கா. அந்த ஒரு ரிப்போர்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, ஜானகி எடுத்து பார்த்து பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, அவங்க சொல்றது எல்லாமே உண்மதான். இலக்கியா எந்த ஒரு தப்பும் பண்ணல. இலக்கியா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு. நம்ம தான் யாருமே நம்பல அப்படின்ற சொல்லி, அந்த ஒரு ரிப்போர்ட்ட பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா ரேவதிய கூட்டிட்டு நேரா போய் அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அஞ்சலியையும் தர தர தரன்னு இழுத்துட்டு, நம்ம கௌதம் முன்னாடி போய் நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான். இந்த அஞ்சலி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கிய அண்ணிய எப்படியாச்சும் காப்பாத்தணும். நானும் பார்த்தீங்கன்னா, இலக்கிய அண்ணிய ரொம்பவே தப்பா நெனச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம ரொம்பவே கேவலமா பேசிட்டேன்னு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லி, இந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட ஒப்படைச்சுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இவள அடிச்சே கொன்னாலும் சரி, ஏன்னா இவள நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள அடிக்கிறதுக்கும் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அடிச்சா கொன்னு போட்டுருவேன்னு சொல்லிட்டு எனக்கே பயமா இருக்கு அப்படின்ற சொல்லி விட்டுறாங்க. அடுத்ததா அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாலே போதும். ஈஸியா பார்த்தீங்கன்னா, போலீஸ் அஞ்சலிய கொத்தி தூக்கிட்டு போயிருவாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வந்துருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.